இன்னைக்கு நம்ம பீஃப் பிரியாணி செய்ய போறோம். பீஃப் பிரியாணி செய்யறதுக்கான பொருள், அதனுடைய அளவு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரியாணி ரைஸ் 1/2 kg, வெங்காயம் 200 கிராம், தக்காளி 200 கிராம், தயிர் 100 கிராம், இஞ்சி பூண்டு பாத்தீங்கன்னா இஞ்சி தான் எப்பவுமே அதிகமா இருக்கணும். 50 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1/2 லெமன், ஒரு கைப்பிடி அளவு புதினா அண்ட் கொத்தமல்லி, அப்புறம் வேக வச்ச பீஃப், 3 பச்சை மிளகா. இந்த ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி மசாலா யூஸ் பண்ணியிருக்கோம், கரம் மசாலா அண்டு பிரியாணி மசாலா யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தேவையான மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சோம்பு ஒரு கைப்பிடி அளவு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை, 4 ஏலக்காய், கிராம்பு 2, ஒரு பட்டை. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சுவையான பீஃப் பிரியாணி செய்யறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், எண்ணெய் ஊற்ற போகிறோம். 100 கிராம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் வெங்காயத்தை போட போகிறோம். வெங்காயம் 200 கிராம் வெங்காயம். அடுத்து பிரியாணி இலை அண்ட் மசாலா போடுறோம். வெங்காயம் ப்ரௌன் கலர்ல வர வரையும் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கணும். தரமான சுவையான பீஃப் பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்கு. வெயிட், இதனுடைய ரிசல்ட் எப்படி இதுன்னு பார்ப்போம். ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம புதினா கொத்தமல்லி போட போகிறோம். கொத்தமல்லி போட்டுருக்கோம். அடுத்து புதினா போடுறோம். இந்த பீஃப் பிரியாணி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மதுரையிலேருந்து பிரியாணி செஞ்சு போடுங்க அப்படின்னு வீடியோ போடுங்கன்னு சொன்னதுனால தான் நம்ம பிரியாணி செஞ்சு போடுறோம். மசாலா போட்டாச்சு. அடுத்ததான் இப்போ நம்ம என்ன போட போறோம்னா தயிர், 100 கிராம் தயிர். அடுத்து தக்காளி போட போறோம். மசாலா போட்டாச்சு. அடுத்ததான் இப்போ நம்ம என்ன போட போறோம்னா தயிர், 100 கிராம் தயிர். அடுத்து தக்காளி போட போறோம். பாருங்க, பீஃப் நல்லா விதங்கிடணும். ஓகே, தக்காளி நல்லா விதங்கிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பீஃப் போட போறோம். பீஃப் வேக வச்ச பீஃப் 1/2 kg. அப்படியே ஜூம்ல போயிட்டு எப்படி வெந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தரமான சுவையான பாய் பிரியாணி உங்களுக்காக ரெடி ஆகிட்டே இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு போட போறோம். ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டா போதும். உங்களுக்காக பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்கு. நல்லா வெந்திருக்கு. அடுத்தபடியா நம்ம என்ன பண்ண போறோம்னா தண்ணி மிக்ஸ் பண்ண போறோம். தண்ணி எப்பவுமே பார்த்தீங்கன்னா அளந்துதான் போடணும். தண்ணி ஊத்துறதுல மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ நம்ம எவ்வளவு தண்ணி ஊத்த போறோம் அப்படின்னா, இப்போ தண்ணி ஊத்த போறோம். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நான் பீஃப் அவிச்ச தண்ணி 800 ml ஊத்துறோம். 1/2 kgக்கு 800 ml ஊத்தணும். பாருங்க, தண்ணி ஊத்தாச்சு. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. மசாலாவும் தண்ணியும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஆச்சுனாலும் நல்லா இருக்காது, ரொம்ப கம்மியா இருந்தாலும் நல்லா இருக்காது. ஒரு பல்லுன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் லைட்டா எக்ஸ்ட்ரா இருக்கணும். நல்லா கலரி விட்டுட்டு
அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி ஊற வச்ச அரிசியை நம்ம பிரியாணி அரிசி போட போகிறோம். 1/2 kg. அரிசி உடையாமல் இருக்கிறதுக்காக நம்ம கையிலேயே எடுத்து போடணும். அப்படியே வாரி போட்டோன்னா உடைஞ்சிரும். அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்து இப்போ கேஸ் கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ், பீஃப் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, வாங்க பார்க்கலாம். பீஃப் பிரியாணி சுற்றி டெக்கரேஷன் சாப்பிட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். டேஸ்ட் ஆல்ரெடி அட்டகாசமாக இருக்குது, சுவையாக இருக்குது. இப்போவே நாக்கு வருது பார்க்கும்போது.